காமெடி நடிகரான கவுண்டமணி அவர்களினுடைய மனைவி இப்போ காலமாகிட்டாங்கன்ற செய்தி மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. கடந்த மே 5ஆம் தேதி அவங்க காலமாகியிருந்தாங்க. ஏற்கனவே உடல்நலக்குறைவு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தவங்க மே 5ஆம் தேதி காலமாகிட்டாங்க. கவுண்டமணி அவர்கள் இதனால் ரொம்பவே நொறுங்கி போயிருக்காரு அப்படின்ற மாதிரியாக எல்லோருமே பார்க்கக்கூடியவர்கள் ரொம்பவே வேதனை தெரிவிச்சிருந்தாங்க. சத்யராஜ் அவர்களிடம் கூட நிறைய விஷயங்களை அவர் ஷேர் பண்ணி ரொம்பவே கண்கலங்கி அழுதுருக்கிறாரு. அதோட அவங்களுடைய உடலை தகனம் செய்யறதுக்காக பெசன் நகருக்கு காரில் அழைத்துட்டு போயிருக்காங்க கவுண்டமணி அவர்களை. அங்கிருந்து இறங்கி தன்னுடைய மனைவியினுடைய உடலை பார்த்துட்டு கொஞ்சம் மயக்கமாகக்கூடிய நிலைமைக்கு அவர் அப்படியே உட்கார்ந்துட்டாராம். அதற்கப்புறமாக அவரை சரி பண்ணி பிறகுதான் கடைசியில் அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையுமே செய்ய வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய மனைவியை காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. படங்களில் ஹீரோக்களுக்கு உதவி செய்யக்கூடிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறாரு, வில்லனாக நடிச்சிருக்கிறாரு, குணச்சித்திர கதாபாத்திரங்கள் அப்பா தாத்தா அப்படின்னு நிறைய இவர் பார்த்தோன்னா கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கிறாரு. ஆனால் எல்லாரையுமே சிரிக்க தான் வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு அவரை ரொம்பவே தேம்பி அழ வச்ச ஒரு விஷயம் எதுனா அவங்களுடைய காதல் மனைவி அவர்களினுடைய பிரிவு தான். இதை பார்த்துட்டு எல்லோருமே என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அவருக்குன்னு சில விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை ஏற்படுத்த தான் செய்யும். அவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. 2 பேரையுமே லைஃப்பில் செட்டில் பண்ணிட்டாரு கவுண்டமணி அவர்கள். இப்போ 60 வயதுக்கு மேலே ஆகக்கூடிய சாந்தி அவர்களுக்கு உடல்நலக்குறைவு இருந்திருக்கு. அடிக்கடி மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றது, சிகிச்சை எடுக்கிறது அப்படிமா இருந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை தான் இப்போ அந்த மாதிரி ஆயிருக்கு. வெளியூருக்கு ஷூட்டிங் போனால் கூட தன்னுடைய மனைவி சாப்பாடு இல்லை தன்னுடைய மனைவியை கூட கூட்டிகிட்டு போகிறதுன்னு வச்சுக்குவாராம். அந்த அளவுக்கு அவங்க மேலே அன்பாக இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் இப்போ திடீரென தன்னுடைய மனைவியை பிரிஞ்சுட்டாரு அப்படின்ற செய்தி அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வேதனையை கொடுத்துருக்கு. இப்போ தொடர்ந்து எல்லோருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னடா இது இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு, எப்படி இப்போ அப்பா இருக்க போகிறாருன்னு அவங்களுடைய மகள்களும் சரி, அதே போல் அவங்களுடைய உறவினர்களும் சரி கவுண்டமணி அவர்களை நினைத்து தான் ரொம்பவே வருத்தப்படுறாங்களாம். அந்த அளவுக்கு தன்னுடைய மனைவி மீது ரொம்பவே அன்பு வச்சிருக்கிறவர். 80 வயதை தாண்டினவருக்கு இது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய இடியாக தான் இருக்கும் அப்படின்றது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே அவங்களுடைய மனைவி தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத நேரத்திலே சொல்லுவாங்களாம், எப்படி நான் இல்லாட்டி நீ இருக்க போகிற அப்படின்னு. இந்த சூழ்நிலை இப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் அவருக்கு வேதனையை கொடுத்துருக்கு. நம்மளுடைய சார்பாகவும் கவுண்டமணி அவர்களினுடைய மனைவியினுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.